அமித்ஷா அமைதியின் மர்மம் கசிந்தது. விஜய்க்கு எதிராக பாஜக செய்ய போகும் பெரிய சம்பவம். அண்ணாமலைக்கு கொடுத்த டார்கெட். டெல்லியிலிருந்து வெளியான 3 அதிர்ச்சி தகவல்கள். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 திராவிட கட்சிகளும் தோல்வியடைந்து புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. இதன் காரணமாக அதிமுக 2 துண்டுகளாக உடைந்திருக்கிறது. குறிப்பாக திமுகவின் மு.க. ஸ்டாலின் தேர்தலில் அதிர்ச்சி தோல்வி அடைந்ததால் இதற்கு என்ன காரணம், இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பதை அறிய ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார் ஸ்டாலின். இப்படி சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த கட்சிகள் எல்லாம் தங்களது தோல்விக்கான காரணத்தை ஆராய தொடங்கிவிட்டார்கள். ஆனால் மத்திய பாஜக அரசோ தமிழ்நாட்டில் தாங்கள் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற போதும் இன்னும் அது குறித்த ரியாக்ஷனை வெளிப்படுத்தவில்லை. இதுதான் தமிழக அரசு வட்டாரங்களில் பல்வேறு வியூகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுடன் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கியவர் ஆரம்பத்தில் சில பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கேற்றார். ஆனால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவர் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. மாறாக மேற்கு வங்காளத்தில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வந்தார். இப்படி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மோடி அமித்ஷாவின் கவனம் தமிழ்நாட்டு பக்கம் திரும்பவில்லை. இதற்கு முக்கிய காரணம், இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெற வாய்ப்பில்லை என்பதை உளவுத்துறை மூலம் சர்வே எடுத்து தெரிந்து கொண்ட அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்பதையும் அப்போதே கணித்துவிட்டாராம். என்றாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் குறித்து இப்போது வரை மோடியோ அமித்ஷாவோ வாய் திறக்காததால் இதன் பின்னணியில் பாஜக எப்படிப்பட்ட பிளான் போட்டுக் கொண்டிருக்கிறது, அடுத்து தமிழ்நாட்டின் எந்த மாதிரியான அரசியலையும் முன்னெடுக்க போகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுமே டெல்லியை கூர்ந்து கவனிக்க தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை எந்த ஒரு மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உடனடியாக எதிர்வினை ஆற்றி விடுவார்கள். தமிழ்நாட்டு விவகாரத்தில் மட்டும் அவர்கள் எந்த ஒரு கருத்தும் வெளியிடவில்லை. அதனால்தான் பாஜகவின் இந்த அமைதியின் மர்மம் என்னவாக இருக்க முடியும் என்று தற்போது டெல்லியில் எப்படிப்பட்ட ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று பலரும் அது குறித்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது டெல்லி வட்டாரங்களிலிருந்து வெளியாகியுள்ள ஒரு செய்தி, பாஜகவின் இந்த மௌனமானது சர்ச்சையானது அல்ல, இது ஒரு திட்டமிட்ட அமைதியான திரைமறைவு அரசியலாகும். பாஜகவின் அமைதிக்கு பின்னால் 3 காரணங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது என்னவென்றால், இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிக்கு எந்த மாதிரியான ஓட்டுகள் சென்றுள்ளது என்பதை பாஜக மேலிடம் தீவிரமாக ஆராய்ந்துள்ளதாம். குறிப்பாக தமிழகத்தில் பாரம்பரியமாக இருக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது இந்த முறை அதிமுகவுக்கு முழுமையாக வரவில்லை. அதிமுகவின் பலவீனம் காரணமாக இது ஏற்பட்டுள்ளது என்பதை டெல்லி தலைமை கண்டறிந்துள்ளது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் திமுகவின் வாக்கு வங்கியை பிரித்து ஆட்சி மாற்றத்திற்கு வழி செய்துவிட்டது என்பதையும் பாஜக ஆராய்ந்துள்ளதாம். அதோடு பாஜகவின் வாக்கு வங்கியை பொறுத்தவரை இந்த முறை முக்கிய நகரங்களில் பெரிதாக சிதறவில்லை. என்றாலும் சில பகுதிகளில் சரியான வேட்பாளர்கள் நிறுத்தாமல் அந்த வாக்குகள் சிதறி உள்ளது என்பதையும் கண்டறிந்துள்ளார்களாம். இதற்கெல்லாம் மேலாக தமிழக அரசியலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதே மோடி அமித்ஷாவின் முக்கிய இலக்காக இருந்து வந்தது. அதனால்தான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார்கள். பாஜக தனி கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்த முடியாது. அப்படி செய்தால் அவர்களின் எதிர்ப்பு ஓட்டுகள் பாஜக பக்கமும் அதிமுக பக்கமும் பிரிந்துவிடும். அது திமுகவின் வெற்றிக்கு பெரிய வாய்ப்பாக அமையும் என்பதனால்தான் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தது. என்றாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் உள்ளே புகுந்து திமுகவின் வாக்கு வங்கியை சிதறடித்து விட்டதோடு மு.க. ஸ்டாலினையும் தோல்வியடைய செய்துவிட்டார்கள். அந்த வகையில் பாஜகவின் மு.க. ஸ்டாலினை வீழ்த்தி கொண்டு சென்ற இலக்கு விஜய் மூலமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக டெல்லி மேலிடம் கருதுகிறதாம். அதனால்தான் பாஜக தோல்வி அடைந்தாலும் தங்களது முக்கிய எதிரியாக இருந்த மு.க. ஸ்டாலின் விழுந்துவிட்டார் என்பதனால் இந்த விஷயத்தில் அமித்ஷா பெரிதாக ரியாக்ஷனை வெளிப்படுத்தவில்லை என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதோடு விஜயை பொறுத்தவரை அவரது அரசியல் நிலைப்பாடு எப்படி உள்ளது, எதை நோக்கி அவர் பயணிக்கிறார் என்பதை உளவுத்துறை மூலம் அமித்ஷா கண்காணித்து வருவதாகவும் கூறுகிறார்கள். குறிப்பாக மு.க. ஸ்டாலினை போன்று மத்திய அரசுடன் அரசியலுக்காக தேவையற்ற சலசலப்புகளை ஏற்படுத்தினால் பாஜகவின் எதிர்வினை எப்படி இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் அடுத்து எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் அமித்ஷா கண்காணித்து வருவதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக தமிழக அரசியலை பொறுத்தவரை சரியான நேரத்தில் அரசியல் காய் நகர்த்தி விட்டு வருவதற்காக பாஜக மௌனம் என்ற இந்த ஆயுதத்தை தற்போதைக்கு கையில் எடுத்திருப்பதாக பாஜக புள்ளிகள் தெரிவிக்கிறார்கள்.
அதோடு பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்து ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. காங்கிரசுக்கு ஏற்பட்ட அதே நிலைமைதான் ஏற்படும் என்பதை புரிந்துவிட்டார்களாம். அதனால் அடுத்து திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய கூட்டணியை பாஜக தலைமையில் உருவாக்கி களம் காண வேண்டும். அதற்காக எப்படிப்பட்ட கட்சிகளை தேர்வு செய்து ஒரு புதிய அணியை உருவாக்க வேண்டும் என்பது குறித்த ஆலோசனையில் தேசிய பாஜக தலைவர் நிதின் நபீனுடன் இணைந்து அமித்ஷா ஈடுபட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதோடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மிக முக்கியமானவர். அதனால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்றால் அவர் இல்லாமல் எதுவும் நடக்கப் போவதில்லை என்றும் மத்திய உளவுத்துறை அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கும் நிலையில் கூடிய சீக்கிரமே அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்து அடுத்து தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கு நிர்ணயித்து கொடுப்பதற்கும் அமித்ஷா திட்டமிட்டு வருவதாக தமிழக பாஜக வட்டாரத்தில் உள்ள தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். முக்கியமாக தற்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் விஜயின் செயல்பாடு எப்படி இருக்கிறது, எதை நோக்கி செல்கிறது, அவர் எப்படிப்பட்ட அரசியலை அடுத்த கையில் எடுக்கப் போகிறார், அதிமுகவில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பதையும் கூர்ந்து கவனித்து வருகிறார்களாம். அந்த வகையில் பாஜகவின் இந்த மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அடுத்தபடியாக மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு வழியாக திராவிட அரசியலுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கும் இந்த நேரத்தில் அடுத்து தமிழ்நாட்டில் பாஜக எப்படிப்பட்ட வியூகத்தை வகுக்க வேண்டும், தாவேகாவுக்கு எதிரான ஒரு சக்தியாக உருவெடுக்க அண்ணாமலை தலைமையில் யார் யாரையெல்லாம் நியமிக்க வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் அதிரடியான வெற்றி என்பது திராவிட அரசியல் கட்டமைப்பு உடைத்து விட்டதால் இந்த நேரத்தில் பாஜக ஒரு சரியான அடித்தளத்தை போட்டாக வேண்டும். குறிப்பாக எதிர்காலத்தில் விஜய்க்கு எதிராக பாஜக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி களத்தில் இறங்கி அடிக்க வேண்டும் என்பதே டெல்லி மேலிடத்தின் எதிர்கால திட்டமாக இருப்பதாகவும் பாஜகவினர் தெரிவிக்கிறார்கள். அடுத்த செய்தி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் நுழைய முயற்சி செய்த தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா தடுத்து நிறுத்திய பாஜகவினர். சட்டசபையில் சனாதனத்தை ஒழிப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ முஸ்தபா சனாதனத்தை ஒழிக்கத்தான் நாங்களும் வந்திருக்கிறோம் என்று சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று எம்எல்ஏ முஸ்தபா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் போலீசார் அவரை தடுத்து நிறுத்திய போது கோவிலில் நடக்கும் கும்பாபிஷேக பணிகளை பார்க்க வந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் மாற்று மதத்தவர் கோவிலுக்குள் அனுமதி இல்லை, நீங்கள் உள்ளே சென்றால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் என்று அவரை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். இதனால் அங்கிருந்து புறப்பட்டு உள்ளார் எம்எல்ஏ முஸ்தபா. இதுகுறித்து பாஜகவினர் கூறுகையில், இந்து சனாதனத்தை ஒழிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கூறிவிட்டு இவர் இந்து கோவிலுக்குள் செல்ல முயற்சித்தார். அப்படி இவர் சென்றால் இந்து கோவில் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டும். இப்படித்தான் அறநிலையத்துறை விதிமுறைகள் கூறுகிறது என்று நாங்கள் காவல்துறையிடம் கூறினோம். அதோடு சனாதனத்தை ஒழிப்போம் என்று தங்கள் கட்சியினர் கூறி வருவது குறித்து முதலமைச்சராக இருக்கும் விஜய் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களின் கேள்வியாக உள்ளது. அதனால் இதுகுறித்து முதல்வர் விஜய் சரியான விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றும் மதுரை மாவட்ட பாஜகவினர் தெரிவித்துள்ளார்கள்.